வணக்கம் நண்பர்களே. ஓம் கம் கணபதியே நமக்கு லக்னாதிபதி எங்க இருந்தால் சிறப்பு அப்படிங்கிறப்போ நம்ம பார்க்க போற ராசி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம் லக்னத்திலே இருக்கலாம். சூப்பர். அட் த சேம் டைம் அவருக்கு வந்துட்டு வேற யாரோட சுபர் தொடர்பு இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இருந்தால் தான் ஏன்னா இது காலச்சக்கரத்துக்கு 8வது வீடு. அதனால வந்துட்டு ஜாதகர் கடும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில முன்னேறி வர்றது மாதிரி இருக்கும். ஜாதகர் பாவசைகளை துணிந்து மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு உளவுத்துறை அதிகாரி போல இருப்பவர். அதனால லக்னத்தில் இருக்கிறது சுபர் தொடர்பு கண்டிப்பாக வேண்டும். 2ஆம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிரமாதம். 3ஆம் வீட்டில் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது காரக பாவநாசி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சகோதர ஸ்தானம் இன்னொரு சகோதர ஸ்தானத்தில் உட்காரது அவ்வளோ சிறப்பு கிடையாது. 4ஆம் வீட்டில் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிஷ்பலம் அப்படிங்கிற நிலைமை அடைவார். 5ஆம் வீட்டில் இருக்கிறது குருட வீட்டில் இருக்கிறது ஓகே. 6ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பார். வேலை தொழில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரோடைய போட்டி போட்டு முன்னேறக்கூடிய ஜாதகம். 7ஆம் வீட்டில் இருக்கிறப்போ பரவாயில்லை, தன் வீட்டை தானே பார்ப்பார் அப்படிங்கிற நிலைமையில இது ஓகே தான். 8ஆம் வீட்டில் இருக்கிறப்ப வந்து பகை அப்படி நடமடைவார். புதன் வீட்டில் செவ்வாய்க்கு சுத்தமாக ஆகாது. 9ஆம் வீட்டில் நீசமடைவார். பட் அந்த நீசமடைந்தாலும் தாய்க்கு அடிபணிந்து போகக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி வரும். 10ஆம் வீட்டில் திக்பலம் பெறுவார். சிம்மம் வீட்டில் ரொம்ப சூப்பர். அரசு அதிகாரம் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப பெரிய லெவலில் வருவார். 11ஆம் வீட்டில் 11 வீட்டில் இருந்தாலும் இது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் போகும். பட் கன்னி செவ்வாய் கடலையும் மற்ற வைக்கும் என்ற விதி அமைப்பும் உண்டு. அதனால் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை என்றைக்குமே இருக்கும். 12ஆம் வீட்டில் இருந்தாலும் ஜாதகரை வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற இடங்களை கடத்தி வைத்து நல்ல ஒரு லெவலில் வந்து மறைமுக வாழ்க்கை வாழ வச்சு சூப்பராக இருப்பார். ஓகேங்களா? நன்றி.